வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சசிகுமாரோடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை வந்து ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நேரம் எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லராகவே அமைஞ்சிருக்கு. சரிக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் ஆன டீசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்டர்டைனர் திரைப்படமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடியும் இருக்கு, பிளஸ் எமோஷனல் சீன்ஸுமே நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா காமெடி பிளஸ் எமோஷனலா ஃபுல் பேக்கேஜில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படமா வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்கான இன்சைட் டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல திரைப்படமா அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்துல சசிகுமாரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இல்லீகலா தஞ்சம் போற மாதிரி இது காமிக்கப்படுது. இந்த ராமேஸ்வரம் கடல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் வந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்டர் யோகி பாபு பார்த்தீங்கன்னா வராரு. அவர் பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வராரு. அதாவது இவங்க சிலோன் தானே, பார்த்தீங்கன்னா சிலோன் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சீக்கிரமா நீங்க தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சசிகுமார் பார்த்தீங்கன்னா வேலை போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் ஃபேமிலியுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய டீசர்லயே பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட பையன் இருந்துட்டு ஸ்ரீலங்காவை ஒரு பொண்ணு லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. சின்னதா ஒரு டைலாக் மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால கூட பையனை பார்த்தீங்கன்னா சசிகுமார் அடிக்கிற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேலையும் போய் ஃபேமிலியுமே பார்த்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸ்ரீலங்கன் ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு தெரிஞ்சு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ ஒரு வழியா சசிகுமார் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ட்ரெய்லரோட லாஸ்ட் கிளிப்ல பார்த்தீங்கன்னா தளபதியோட திரைப்படத்து ரெஃபரன்ஸுமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல சேன் ரோலன் அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர்ல அவருடைய மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. சேனும் படத்துல எப்படி மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலா டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லராக அமைஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனை கரெக்டாக பண்ணிட்டே வராங்க. படத்தோட ரிலீஸ் ஆன டீசர் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆயிருச்சு. அந்த ட்ரெய்லருமே பார்த்து நல்லா ரீச் ஆகுன்னு நினைக்கிறேன். அந்த மூவி டைமே பார்த்து நிறைய சேனல்ஸ்க்கு பார்த்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சரி இந்த மாதிரி படத்தோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டே வராங்க. அண்ட் படத்தோட ரிலீஸ் ஆன சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு. சரி இந்த படத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஹைப் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா May 1 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நீங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ திரைப்படத்துக்காக ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் நம்மளோட அப்டேட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோல அவர் இன்டர்வியூல சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எழுதின ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக எழுதப்பட்ட ஸ்டோரி தான் இந்த ரெட்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு டைம்ல அவருக்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம லவ் ஸ்டோரி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதான் ஸ்கிரிப்ட் வந்து மாத்தினாராமா. அதுக்கப்புறமா தான் வேற ஒரு ஆக்டருக்கு இந்த கதை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் கரெக்டா அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு அவரை கூப்பிட்டு இருக்காரு. ஸோ சூர்யா மாதிரி ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கார்த்திக் சுப்பராஜ் இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட கதையை சூர்யா கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப கண்டிப்பா படத்துல பார்த்தீங்கன்னா மாஸ் சென்ஸும் இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி படத்தோட ஆக்ஷன் சென்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜா இந்த ரெட்ரோ திரைப்படம் வரப்போகுது. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது May 1 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ கார்த்திக் சுப்பராஜ் அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக் டைமா கிரியேட் ஆயிருக்கு. நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லிட்டே இருக்காரு. அண்ட் இந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிமாண்ட் பார்த்தா இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிரும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் AK-64 திரைப்படத்தை அவர் தான் டைரக்ஷன் பண்ற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாரோட 173 திரைப்படத்தையுமே அவர் தான் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சூர்யாவுக்குமே பார்த்தா இன்னொரு கதையுமே ஒரு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபியூச்சர்லயுமே கண்டிப்பா சூர்யா கார்த்திக் சுப்பராஜ் காம்போ பார்த்து மறுபடியும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹாக் டிமாண்ட் அவருக்கு இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ May 1 பாத்தீங்கன்னா ரெட்ரோ கூட நானி அவளுடைய ஹித்ரி திரைப்படமே ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த ஹித்ரி திரைப்படத்துக்காக நானி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அதுல அவர் ஷேர் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆக்டர் கார்த்திக் பார்த்தா திரைப்படத்துல கேமியா பண்ண போறாரு அப்படின்னு ஏற்கனவே வந்துகிட்டே இருந்துச்சு. இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் படத்துல இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி வச்சு பார்க்கும்போது கார்த்திக் கேமியா பண்ணியிருக்காருங்க மாதிரி தெரியுது. சரி May 1 வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்ததா ஒரு 3 டேரக்டர்ஸ் பார்த்தா நானே அவரோட லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. அடுத்த 3 படங்கள் வந்து இந்த 3 டேரக்டர்ஸ் கூட தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்து டான் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண சிபி சக்கரவர்த்தி அவர் இருக்காரு. அண்ட் இப்போ குபேரா திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு சேகர் காமுலா அண்ட் அவருமே இருக்காரு. அண்ட்
ஆல்சோ கார்த்திக் சுப்ராஜ் அவங்க பார்த்தா அந்த லிஸ்ட்ல இருக்காரு. இந்த 3 பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இன்னும் என் கூட டச்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டெஃபினட்டா அவர் கூட வந்து ஒரு படம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து என்ன சொன்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹித்ரேக்கு அப்புறமா சிபி சக்கரவர்த்தி கூட தான் படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது சேகர் கமலை பத்தி கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சேகர் கமலை பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காராமா. டெஃபினட்டா ஃபியூச்சர்ல சேகர் கமலை கூட ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததா கார்த்திக் சுப்ராஜ் கூட எப்ப பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டப்போ அதேமே பார்த்தா டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ மே 1 ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் என்டையர் டீம் அண்ட் சூர்யா எல்லாருக்குமே நான் வந்து கங்கராட் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிமே சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கார்த்திக் சுப்ராஜோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிமே சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட நானே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு படம் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்க இன்டர்வியூ வச்சு பார்க்கும்போது அடுத்த 3 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிபி சக்கரவர்த்தி கூட பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சேகர் கமலா கூட பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனல் கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த திரைப்படத்தை பத்தி லேட்டஸ்டா நியூஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் படத்துல யாரெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கிற ஒரு கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் அவர் திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆனது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. வேட்டையன் திரைப்படத்துக்கு அப்புறமா அகைன் சூப்பர் ஸ்டார் கூட ஃபஹத் ஃபாசில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் வேட்டையன் திரைப்படத்துல இவங்க 2 பேர் காம்போ பாத்தீங்கன்னா நல்லா ரிகார்ட் ஆயிருந்துச்சு. ஆனா அந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலுக்கு வெயிட்டேஜான கேரக்டர் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவரு வெல் பிளே பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. அகைன் வந்து இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்துல அவர் நடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவருக்கு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நெல்சனோட திரைப்படம். நெல்சனோட திரைப்படத்துல ஃபஹத் ஃபாசில் ஆக்டர் எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் அவர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மலையாளம் ஆக்டர் சூராஜ் அவருமே நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததான் மலையாளம் ஆக்டரான செம்பன் சிவன் திரைப்படத்தை நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஏற்கனவே வந்த ஒரு நியூஸ் தான். அண்ட் இது போக பாத்தீங்கன்னா பாலையாக கேமியோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்து நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னுமே பாத்தீங்கன்னா படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. படத்துல பார்த்து நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த திரைப்படத்துல இருந்து அடுத்த அப்டேட் வரும் நினைக்கிறேன். படத்துல இருந்து எப்ப அப்டேட் வர போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கேங்கஸ் திரைப்படத்துல ரிவ்யூ வந்து அப்லோட் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் பாத்தீங்கன்னா படத்துக்கு போறேன். அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போட முடியல. நாளைக்கு நம்ம சேனல்ல கேங்கஸ் திரைப்படத்துடைய ரிவ்யூ வீடியோ வந்துடும். மிஸ் பண்ணாம பாக்கறதுக்கு இப்பயே நம்ம ட்ரீம் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே படத்தை பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எல்லாமே தான் இன்னைக்கான டேஸ். இந்த டேஸ் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.